கம்மியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக்கு தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக செய்து காமிச்சிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த கேக் ரெசிப்பியை செய்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே கூட இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இதுக்கு ஓவன் தேவையில்லை, பீட்டர் தேவையில்லை. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த ரெசிப்பியை நம்ம செய்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டை தேவைப்படும். எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவு தனியாக, மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி முட்டையை உடைச்சிட்டு அப்படியே ரெண்டையும் மூடி வச்சுருங்க. அந்த வெள்ளைக்கரு மட்டும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது போல் ஒரு கரண்டி பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா முட்டை ஒரு வேளை தவறுதலாக விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கரண்டிலேயே நின்றுக்கும். நம்ம மறுபடியும் மஞ்சள் கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் கருவை மாற்றி நம்ம மாற்றிட்டு அந்த வெள்ளைக்கருவை சுத்தமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மஞ்சள் கருவை ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டை நான் உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடுக்கு பதிலாக உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் பயன்படுத்தி வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அதாவது முட்டை சேர்த்து கேக் சாப்பிடாதவங்க, முட்டை இல்லாமல் எப்படி இதே போல் ஸ்பாஞ்சியாக கேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு முட்டையும் உடச்சி எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு தனி, மஞ்சக்கரு தனியாக எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு முட்டைகளையும் நான் உடச்சி சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 4 முட்டைகளையும் எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வெள்ளைக்கருவை மட்டும் நல்ல ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கு பயன்படுத்தி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம மோர்லாம் கடைவோம்ல மத்து வச்சு, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போது இந்த வெள்ளைக்கரு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பவுடர் சுகர் நம்ம கொஞ்சமாக சேர்த்து இதே போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அது நமக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கான டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நம்ம எல்லா அளவுகளுமே எடுக்க போகிறோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு நல்லா பொடிச்ச சர்க்கரை, அதாவது நல்லா அரைச்சிட்டு பொடியாக இருக்கிற சர்க்கரையை எடுத்துருக்கோம். 1 டம்ளர் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா இது போல் பீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சர்க்கரையுமே சேர்த்து நம்ம பீட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 4 மஞ்சக்கருவையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம சர்க்கரை எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். எடுத்துகிட்டு விஸ்க் வச்சு நல்லா இது போல் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பீட்டர் வச்சுருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இது போல் பீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மைதா சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் சர்க்கரை ஆயில் எடுத்தோமோ அதே டம்ளரில் மைதா சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டாலே போதும். இப்போ மைதாவையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம சர்க்கரை மைதா எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க.
இது சேர்த்திங்க அப்படின்னா சாக்லேட் சுவையில் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், சாக்லேட் கேக் சுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போனா தான் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். அப்போது நம்ம 1/4 டம்ளர் அளவு பால், 1/4 டம்ளர் ஆயில், 1/4 டம்ளர் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் பொடிச்ச சர்க்கரை, 1 டம்ளர் மைதா மாவு, இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் சீட்டுமே வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட A4 சீட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த சீட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் தான் கேக் செய்ய போகிறேன். ஆயில் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பேப்பரையுமே நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஆயில் தடவிட்டு இந்த பாத்திரத்துள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நான் டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த கலவையை கேக் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் சீட்டும் நமக்கு தயாராகிருச்சு. உங்கள்கிட்ட A4 சீட்டு இல்லை அப்படின்னா கூட அன்ரூல்டு சீட்டு வச்சுருந்தீங்க, நோட்டு பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட ஆயில் தடவிக்கிட்டு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா 2-3 முறை இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல அழகுக்காக கொஞ்சம் மேலாப்பில் டூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 1/4 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருந்தோம். இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நட்ஸு கூட பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3ஐயும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியும் கூட. இப்போது குக்கரில் மண் சேர்த்துட்டு ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேக்கு பண்ணியிருக்கிற அந்த கிண்ணத்தை வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மண் எல்லாமே சூடாகி வந்ததுக்கப்புறமா உள்ள பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்துருச்சான்னு பார்க்கலான்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வேகவே இல்லை. ஏன்னா 1 கிலோ அளவில் நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். நான் எடுத்திருந்த மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவு இருக்கும். அதில் 1 கிலோ அளவுக்கு கேக் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு 3/4 மணி நேரம் அதாவது 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேக வச்சேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. ஃப்ளஃபியாக நல்லா உப்பியுமே வந்திருக்கு. இப்போது நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காலையில் 10 மணிக்கு ரெடி பண்ணி வேக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 11:30 ஆகிடுச்சு இந்த கேக் ரெடியாகி வரத்துக்கு. இப்போ நம்ம குக்கரை விட்டு வெளியே எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக். இப்போ கத்தியை பயன்படுத்தி ஓரங்களில் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கேக் நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா கத்தியை பயன்படுத்தி இது மாதிரி ஓரங்களில் எடுத்து விடுங்க. ஓரங்கள் மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு கவுத்திட்டு 2 முறை தட்டணும் அப்படின்னாவே கேக்கு கீழே விழுந்துடும். ஏன்னா நம்ம அடியில் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஒட்டி பிடிக்காது. பாருங்கள், 2 முறை நல்லா தட்டினதுமே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேருமே சேர்ந்து இந்த கேக்கை செய்து முடிச்சிட்டாங்க. நான் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணினேன். முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கருவை மட்டும்தான் பிரித்து கொடுத்தேன். மற்றபடி பீட் பண்ணுறது எல்லா வேலையும் எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேருமே செய்துட்டாங்க. வீட்டில் லீவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கேக் செய்யறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சரி நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்ய விட்டாச்சு. 2 பேரும் சேர்ந்து கேக் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பார்க்குறாங்க. கடைசியில் 2 பேருக்கும் நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும். பேக்கரியில் எந்த சுவையில் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. உங்களுக்கு குட்டீஸையுமே கூட வச்சுக்கிட்டே இந்த கேக்கு செய்யுங்க. அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இதை செய்வாங்க. சாப்பிடும்போதுமே கூட நாம் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
நீங்களும் உங்கள் குட்டீஸும் சேர்ந்து உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.